இதே விரதம் உன்னோட கைகளால மோகனோட பெயரை உன்னத்தில எழுத போகுது. எந்த சூழ்நிலையிலையும் நீ கைவிட்டுடவே கூடாது. கடவுளே, இந்த சாமி பேரை சொன்னா பேய் பிசாசெல்லாம் ஓடுன்னு எந்த முட்டா பையன் சொன்னா? நான் தினமும் கடவுள் பேரை தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த பேய் வந்து நம்ம 2 பேரையும் துவம்சம் பண்ணிட்டு போயிடுச்சு. இந்த விரதத்தை நீ பாதியில நிறுத்திடக்கூடாது. இந்த விரதத்தை மோகன் கையால நீ தீர்த்தம் குடிச்சதுக்கு அப்புறமா தான் முடிக்கணும். அப்புறம் பாரு, துளசி என்ன யாரு நினைச்சாலும் மோகனை நீ கல்யாணம் பண்ணிக்கிறத தடுக்க முடியாது. உனக்கு ஏதாவது வேணுமா? ஆமா, பழி வாங்கணும். காட்டு பார்க்கலாம். ஐயோ ஐயோ, அடிக்காதீ. ஐயோ, வலிக்குதே. இது ரொம்ப கம்மிதான். நெக்ஸ்ட் டைம் என் மேல கை வாங்கணும்னு நினைச்சா கூட உங்களை மரத்துல கட்டி வச்சு நாள் பூரா இப்படி அடிச்சுக்கிட்டே இருப்பேன். ஆண்டவா, நான் என்ன பண்ணுவேன்? இந்த அம்மாவும் பொண்ணு சேர்ந்துக்கிட்டு 2 பேரையும் துவம்சம் பண்றாங்க. நாம அவ்வளவுதான் போல. இது வெறும் ஆரம்பம்தாம்மா. துளசி நம்மளை விட மாட்டா. கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க, அவ என்னெல்லாம் பண்ண போறான்னு. நான் எவ்வளோ பிளான் போட்டேன், ஆனா அதுல ஒண்ணு கூட நடக்கல. என்னோட விரதத்தையும் அந்த துளசி முடிக்க விடல. நான் எல்லாமே பண்ணேன். பட்னியா இருந்த, தண்ணி கூட குடிக்கல. காலையில இருந்து என் விரதத்தை ஒழுங்கா பண்ணேன். ஆனா கடைசியில மோகன் எனக்கு தண்ணி கொடுத்தப்ப அந்த தண்ணிய துளசி என் தொண்டையில இறங்க விடல. என் கழுத்தை இறுக்கமா புடிச்சிட்டாமா. அவகிட்ட எவ்வளவு சண்டை போட்டாலும், எவ்வளவு சூழ்ச்சி பண்ணாலும் எப்பவும் அவதான் ஜெயிக்கிறா. என்னால ஜெயிக்க முடியாது. இல்ல இல்ல, என்னால ஜெயிக்க முடியாது. இல்லம்மா, என்னால ஜெயிக்க முடியாது. என்ன உளறிக்கிட்டு இருக்க நீ? அது எப்படி உன்னால ஜெயிக்க முடியாம போகும்? நடக்கிறத பாக்குறீங்கல்ல, நம்மள ஜெயிக்க விட மாட்டாமா. நான் என்ன பண்ணாலும் சரி தப்பாதான் போகுது. மந்திரம், மாயம், சூனியோன்னு எல்லாத்தையும் நான் பண்ணி பார்த்துட்டேமா, எதுவுமே முடியல. அந்த துளசியை நான் என்னென்னமோ பண்ண, ஆனா எதுவும் முடியல. அந்த துளசி என்னால ஜெயிக்க முடியாது. என்னால முடியாது. எனக்கு மோகனுக்கும் கல்யாணம் நடக்காதுமா. நடக்காது. உனக்கு என்ன ஆச்சு? உனக்கும் மோகனுக்கும் கல்யாணம் கண்டிப்பா நடந்தே தீரும். துளசி இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா எங்களுக்கு இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காதுமா. அவ உயிரோட இருந்த வரைக்கும் என்னால மோகனை நெருங்க முடியல. இப்ப அவ இறந்து போனதுக்கு அப்புறம் ஏதோ சாபம் கொடுத்த மாதிரி இருக்கு. என்னையும் மோகனையும் அவ ஒண்ணு சேர விட மாட்டா. ஒரு பக்கம் துளசி, இன்னொரு பக்கம் இந்த ராதா. பார்க்கதான் ஒன்னும் தெரியாத மாதிரி இருக்கா, ஆனா அவளுக்கு எல்லாமே தெரியுமா. நீங்களே பாத்தீங்களா எப்படி அவ மோகனை தன் கைக்குள்ள வச்சிருக்கான்னு. ஒருவேளை நம்ம வீட்டுக்கு வந்த ஜோசியக்காரர் சொன்னது உண்மையா இருக்குமோ? என்னோட நெத்தியில மோகன் கையால குங்குமம் வைக்க மாட்டான், வைக்கவே மாட்டான். இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. நீங்க வேணா பாருங்க, இந்த கல்யாணம் நடக்காது. நல்லா கேட்டுக்கோ, இதுக்கப்புறம் இந்த மாதிரி நீ பேசவே கூடாது. என்னோட ஒரே லட்சியமே நீ மோகனை கல்யாணம் பண்ணிக்கிறது தான். உங்க 2 பேரோட கல்யாணம் எந்த தடையும் இல்லாம நடந்தே தீரணும். காதம்பரி மாதிரியே எனக்கும் மரியாதை கிடைக்கணும். இந்த வீட்ல அவளுக்கு மட்டும்தான் மரியாதை கிடைச்சுக்கிட்டு இருக்கு. அவளுக்கு என்னெல்லாம் கிடைச்சது? இந்த வீடு, இந்த ஆடம்பரம். ஆனா எனக்கு இந்த வீட்ல எதுவுமே கிடைக்கல.
எனக்கு கிடைக்கிற வரைக்கும் விடவே மாட்டேன். என்னைக்கு இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சேனோ அன்னைக்கே சபதம் எடுத்து கண்டிப்பா உன்னை இந்த வீட்டோட மகாராணி ஆக்குவேன்னு. இந்த வீட்ல உனக்கான அந்தஸ்த கிடைக்காம விட மாட்டேன். எனக்கு கிடைக்காததெல்லாம் உனக்கு கிடைக்க வைப்பேன். நான் போட்ட இந்த சபதத்தை துளசியே வந்து தடுத்தாலும் அதை நிறைவேத்தாம விடவே மாட்டேன். தாமினி, சுய நினைவுக்கு வா. மனச தளர விடாத. நான் நினைச்சது நடக்க போற நேரத்துல நீ இப்படி மனசு உடைஞ்சு போனீனா என்னோட சபதத்துல நான் எப்படி ஜெயிக்கிறது? ஆனா அம்மா, அந்த அந்த ராதா பாத்தீங்கள, அவ எப்படி கொஞ்சம் கொஞ்சமா மோகனை அப்படி நெருங்கிட்டான்னு. அம்மா, எனக்கு மறுபடியும் மோகன் என் கையை விட்டு போற மாதிரியே இருக்கு. ஒருவேளை நான் மோகனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேனோ என்னமோ. எனக்கு அந்த அதிர்ஷ்டம் இல்ல போல இருக்கு. நான் சொல்றத கேளு. அதிர்ஷ்டம் நமக்கு கை கொடுக்காத போது அதிர்ஷ்டத்தை நாம தான் உருவாக்கிக்கணும், சரியா? இப்போ நீ உன்னோட கல்யாணத்துக்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கு. இதுக்கு நடுவுல இந்த ராதா, துளசி, ஜோசியர் இதுல யாரு குறுக்க வந்தாலும் உன் கல்யாணம் நடந்தே தீரணும். இந்த 12 வருஷமா உனக்காக நான் செஞ்சுக்கிட்டு இருக்க இந்த தவம் ஒரு நாளும் வீணாக விடவே மாட்டேன். புரியுதா உனக்கு? தாமினி, புரியுதா? என் உயிர் வேணா போயிருக்கலாம், ஆனா மோகன் மேலையும் இந்த குங்குமத்து மேலையும் எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு. தாமினி, மோகனையும் சரி இந்த குங்குமத்தையும் சரி என்னைக்கும் நான் உனக்கு விட்டு கொடுக்க மாட்டேன், விட மாட்டேன். இந்த குங்கும பாக்ஸ நான் இங்க ஒளிச்சு வைக்க போறேன். ஏன் தெரியுமா? ஏன்னா நமக்கு கல்யாணம் ஆகி 25 வருஷம் ஆகும்போது இல்ல 50 வருஷம் ஆகும்போது அன்னைக்கு நீ இந்த குங்குமத்தை என் நெத்தியில வச்சு விடணும். என்னமோ நினைச்ச நாம நம்மளோட 50வது வருஷம் கல்யாண நாளை கொண்டாடும் போது நீ இதே குங்குமத்தை எடுத்து என் நெத்தியில வச்சு விடுவேன்னு நினைச்ச. ஆனா இப்ப நான் உயிரோடவும் இல்ல, இனி சேர போறதும் இல்ல. ஆனா இந்த குங்குமத்தை நான் பாதுகாத்துக்கிட்டே இருப்பேன். குஷிக்கு நல்ல ஒரு அம்மாவாவும் உன்னை உண்மையா நேசிக்கிறவ கிடைக்கிற வரைக்கும் நான் இந்த குங்குமத்தை பத்திரமா பாதுகாத்து வச்சிருப்பேன். ஏன் இவ இன்னும் வரல? மோகன் ஐயா, என்ன நம்புங்க. உங்களுக்கு என்ன பத்தி தெரியும்ல. நான் அப்படி ஒரு வேலையை பண்ணுவேன்னு நீங்க நினைக்கிறீங்களா? நான் அப்படி எதுவுமே பண்ணல. என்ன நம்புங்க. நீங்க இன்னும் என்ன நம்பலல? பொதுவா கிளாஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ் தான் டீச்சருக்காக வெயிட் பண்ணுவாங்க. ஆனா இங்க டீச்சர் வெயிட் பண்றது என்ன? ஸ்டூடெண்ட்டை தேடி அவ வீட்டுக்கே வந்தாச்சு. ஏன் இன்னைக்கு நீ படிக்க வரல? அது கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதான். தூக்கம் வருது. நீ போய் தானே சொல்ற. எல்லாமே ஏன் தப்பு தானே மோகன் ஐயா?
நான் தான் போய் சொல்றவ, நான் தான் திருடுறவ. வேற ஏதாவது பட்டம் இருந்தா அதையும் கொடுத்துருங்க. என்னால இன்னைக்கு படிக்க முடியாது மோகன் ஐயா. எனக்கு தூக்கம் வருது. என்னமோ எல்லா தப்பையும் நானே பண்ண மாதிரி என்னையே திட்டிக்கிட்டு இருக்க. மத்த யாரையும் நீ எதுவும் சொல்ல மாட்டேங்கிற. அந்த தாமினி அவ உன்ன அவளையே எதுவும் சொல்ல ஓங்கி அறைய வேண்டியதானே? சின்ன வயசுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் கடவுளா பார்த்தது தாமினி அக்காவை இல்ல, உங்களை மட்டும்தான் மோகன் ஐயா. நீங்க என்ன புரிஞ்சுப்பீங்கன்னு நினைச்சேன், ஆனா நீங்க என்ன புரிஞ்சுக்கலையே. நான் சொன்னதை நீங்க கேட்கவே இல்லையே. ராதா, எனக்கு நல்லா தெரியும் நடந்த விஷயம் உன்னை எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கும். உண்மையை சொல்லணும்னா உன்னை விட அதிகமா நான் தான் பாதிக்கப்பட்டிருக்கேன். நீயே சொல்ல, இப்ப நான் என்ன பண்ணணும்? என்ன பண்ணா உன் கோபம் உன்னை விட்டு போகும்? என்ன வேணா பண்ற சொல்லு. என்ன தூங்க விடுங்க போதும். சரி, போய் தூங்கு. ஆனா நீ என்கிட்ட கொஞ்சம் பேசு. ஆனா எனக்கு தூக்கம் வருது மோகன் ஐயா. தூக்கம் வருதுன்னு சொல்ற, ஆனா கண்ணுல தூக்கம் தெரியலையே. எந்த கண்ணை பார்த்து உங்களுக்கு உண்மை எது பொய் எதுன்னு தெரியலையோ அந்த கண்ணை பார்த்தா எதுவுமே உங்களுக்கு புரியாது. எனக்கு தூக்கம் வரல, ஆனா தூங்கறதுக்கு முயற்சி பண்ண போறேன். ஒருவேளை தூங்குறதுனால இன்னைக்கு நடந்ததை என்னால மறக்க முடியுமான்னு முயற்சி பண்றேன். நீங்க என்ன தூங்க விட்டீங்கன்னா நான் முயற்சி பண்ணுவேன். என்ன நடக்குதுங்க? பேசாம போனா அவளும் டென்ஷனா இருப்பா, நானும் இங்க டென்ஷனா இருக்கேன். இப்ப என்ன பண்றது? அழாத ராதா, எனக்கு புரியுது. இன்னைக்கு நடந்த எல்லா விஷயமும் உன் மனசை ரொம்பவே பாதிச்சிருக்கும். யார அதிகமா இந்த வீட்ல நீ நம்பிட்டு இருந்தியோ, ஏ மோகன், அவர் உன்னை அதிகமா கஷ்டப்படுத்திட்டாரு. எனக்கு புரியுது. நமக்கு யார் மேல அளவு கடந்த அதிகமான நம்பிக்கை இருக்கோ, கடைசியில அவங்களே நம்ம நம்பிக்கை உடைச்சிட்டாங்கன்னா அந்த வலி எப்படி இருக்கும்னு எனக்கு நல்லாவே புரியும் ராதா. இங்க பாரு ராதா, மோகன் கெட்டவர் கிடையாது. ஆனா சில பேர் இந்த வீட்ல பாசமா இருக்கிற மாதிரி நடிச்சு அவரை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. ராதா, ராதா, கதவை தர. பாரு
பாத்தியா ராதா, மோகன் மாறிட்டாரு. உன் மேல அவருக்கு நிறைய அக்கறை இருக்கு. இந்த பேரை உன் கையில அவங்க தெரியாம எழுதியிருக்கலாம். ஆனா அது உண்மையா நடந்தா ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு தெரியாமலே நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விரதத்தை முடிச்சிருக்கீங்க. இது ஒண்ணு எதர்ச்சியா நடக்கல. ஒருவேளை நீங்க 2 பேரும் சேர்ந்துட்டா ராதா, மோகன். ராதா, கதவை தர. நீ இன்னும் தூங்கலங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அது இப்ப நீ பேசுனீ, அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? இந்த கண்ணுக்கு உண்மை எது பொய் எதுன்னு தெரியலன்னு சொன்னீங்க. ஜிலேபி மாதிரி நீ சுத்தி சுத்தி பேசுறதெல்லாம் என் மூளைக்கு சுத்தமா எட்ட மாட்டேங்குது. கதவை தர, கொஞ்சம் தெளிவா என்கிட்ட பேசு. எவ்வளவு தைரியம் இருந்ததுதா ராதா கிட்ட அந்த மாதிரி எல்லாம் பேசியிருப்பீங்க. எல்லாருமா சேர்ந்து ராதா மேல திருட்டு பழிய சுமத்திட்டீங்க. அவ என்ன தப்பு பண்ணா? அவளை பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல. அந்த பொண்ணு இந்த வீட்ல ஒரு வேலைக்காரி மாதிரி எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கா. 2 தடவை அவ குஷியோட உயிரை காப்பாத்திருக்கா, 1 தடவை மோகனோட உயிரையும் காப்பாத்திருக்கா. இந்த குடும்பத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா. கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த அப்பாவி பொண்ணு மேல இவ்வளவு பெரிய பழிய தூக்கி போட்டிருக்கீங்க எல்லாரும். உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட அறிவுங்கிறதே கிடையாதா? நிறுத்துங்க. ஆரம்பத்துல இருந்தே உங்க மேல அதிக நம்பிக்கை வச்சவங்க இவங்க. ஆனா இவங்க கிட்ட நீங்க எப்பவும் தப்பா மட்டும்தான் பேசுவீங்கல்ல? தாய் இல்லாத என் மேல பெத்தவங்களை விட அதிக பாசம் காட்டினவங்க. நம்மளோட பிசினஸ் அத நீங்க கைவிட்டீங்களா? அத பாத்துக்கிட்டாங்க, நம்மள பாத்துக்கிட்டாங்க, இந்த வீட்டை மறுபடியும் வீடா மாத்துனாங்க. எல்லாத்துக்கும் மேல அவங்க கிட்ட தப்பா பேசுற உரிமை உங்களுக்கு கிடையாது. இன்னொரு தடவை இப்படி குரலை வசத்துற தப்ப மட்டும் பண்ணாதீங்க. ஏற்கனவே ஒரு தடவை என் அம்மாவை உங்களால நான் இழந்திருக்கேன். மோகன், மறுபடியும் அப்படி நடக்க நான் விட மாட்டேன். ஏன் மோகன் இவ்வளவு கோவப்படுற? அப்பா கிட்ட இப்படி மரியாதை இல்லாம பேசலாமா சொல்லு? அவர் சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. ராதா விஷயத்துல இன்னைக்கு நடந்ததெல்லாம் பார்த்தல. என் மேல தப்பு இருக்கு மோகன். இல்லம்மா, இதுல உங்க தப்பு மட்டும் கிடையாதுமா. தப்புன்னு சொன்னா நம்ம எல்லாரும் தப்பு பண்ணிருக்கோம். அதோட இதுல உங்க புருஷனுக்கு அவ்வளவு கோவம் வருதுன்னா எல்லாரையும் திட்டப்படிதான் எதுக்கு உங்களை மட்டும்? ஏன்னா நான் அம்மா மோகன். நீங்க எல்லாருமே என்னோட பொறுப்புல இருக்கீங்க. இன்னைக்கு எவ்வளவு விஷயம் நடந்து போச்சு. இதெல்லாம் நடக்காம தடுத்திருக்கணும். சோ தப்பு என்னோடதுதான். அம்மா, நிறைய தடவை கண்ணால பாக்குற விஷயம் எல்லாம் பொய்யாடுதுமா. அந்த நேரத்துல என் மனசுக்குள்ள ராதா தப்பு பண்ணலன்னு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. ஆனா தாமினி ராதா மேல போட்ட பழிய பார்க்கும்போது அங்க ராதா மட்டும் இல்ல, என்னாலயும் எதுவும் பேச முடியல. ராதாவுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருந்தா முத்துவை பத்தி அவ முன்னாடியே சொல்லிருந்தா இந்த பிரச்சனை எதுவும் வந்திருக்காதுல்ல. ஆனா தாமினி, நீங்க தான் பாத்தீங்கல அவ எப்படி எல்லாம் பேசிட்டு போனான்னு. இதெல்லாம் சொன்ன மாதிரி தெரியல, அவ திணிக்கிற மாதிரி தெரிஞ்சது. ராதா தான் திருடின்னு. இப்படி எல்லாம் நடக்கணும்னு அவ ஆசைப்பட்ட மாதிரி இருந்துச்சுமா. உண்மையை சொல்லணும்னா அம்மா, நான் மனசுக்கும் மூளைக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டு தவிச்சுக்கிட்டு இருந்தேன். மோகன், எனக்கு ராதா விஷயத்துல தாமினி எப்படி நடந்துக்கிட்டான்னு பாத்தீங்கல்ல? ரொம்ப விசித்திரமா பிஹேவ் பண்றா. என்னமோ ராதா அவளுக்கு சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்டுங்கிற மாதிரி நடந்துக்கிறா. சில நேரம் சம்பந்தமே இல்லாம அவ மேல பழிய போடுறா. ராதா கிட்ட தாமினி என்ன எதிர்பார்க்கறானே தெரியும்.